தந்தை மைந்தன் தூயாவியர் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான காலை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களோடு இந்த இணையதளத்தின் வழியாக இணைவதிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். ஊத்துக்கோட்டை கூடிப்பாளையம் குருசேகரத்தின் சார்பாக இந்த லாக்டவுன் சூழ்நிலையில் இருக்கின்ற அனைத்து திருச்சபை பிள்ளைகளையும், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து விசுவாசிகளையும் நான் உளமாற மறுபடியுமாக நான் வரவேற்கின்றேன். ஆராதனை காரணமாக, இந்த வழிபாட்டிற்கு காரணமாக நாம் அனைவரும் சேர்ந்து தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக கண்டு சுத்துகிறோம். ஒருவேளை நாங்கள் இந்த சூழ்நிலையை எதிர்பார்த்து இல்லாத போனாலும் நீர் எங்களோடு கூட பயணப்படுகின்றீர், எங்களோடு கூட நீர் இணைகின்றீர். அனுதின வாழ்க்கையிலே நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துவதிடம் மட்டில்லாத கிருபை காமம் கண்டு சுத்துகின்றோம். ஆண்டவரை இப்பொழுதும் அருமையான எங்களுடைய திருச்சபை பிள்ளைகள் இந்த வழிபாட்டில் பங்கேற்கின்ற ஒவ்வொரு நபர்களையும் நீர் கரம் பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கின்றோம். சோர்வுகள், பலவீனங்கள், அயதிகள், வெறுப்பான சூழ்நிலைகள் இவற்றின் மத்தியிலே நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கின்றோம். இந்த சூழ்நிலை எல்லாம் எங்களுக்கு நீர் மாற்றி தருவீர் என்கின்ற ஒரு புது நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல நீர் அருள் புரிய வேண்டுமா நான் ஜெபிக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை தேற்றும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக நீரே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் உம்முடைய தெய்வீகத்து திருக்கரம் இப்பொழுது எப்போது எங்கள் நாட்கொண்டு வைத்ததாக. ஆமென். வழிபாட்டு காரணமாக நாம் அனைவரும் சேர்ந்து புத்துணர்ச்சி பாடலிலே 230வது பாடல் முதல் 2 சரணங்களை மாத்திரம் நாம் பாடலாம். புத்துணர்ச்சி பாடலிலே 230 முதல் 2 சரணங்கள். கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர், எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தனே அடைக்கலமாயினார். மனுமக்களில் இவர் போலுண்டோ, விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர், பாவி என்றென்னை பட தள்ளினார். ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். பாவி என்றென்னை பட தள்ளினார். ஆவியில்லை என்றிகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பு என்னை கண்டது, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தனே என் துணையானீர், நித்தமும் என் நிழலானீர். கர்த்தனே என் துணையானீர். இந்த நாளுக்கான திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்கலாம். இந்த நாளுக்கான திருமறை பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அத்தியாயம், திருமொழிகள் 13 முதல் 33 வரை. லூக்கா 24ஆம் அத்தியாயம், திருமொழிகள் 13 முதல் 33 முடிய. அதே நாளில் சீடர்களுள் ஒருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர்.
அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர் அவர்களை நோக்கி, வழிநடிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் இழந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்கள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினார். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களும் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவீலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்தது எல்லாவற்றும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மேசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றும் அவர் கண்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு போற்றி பிட்டு அவளுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியில் அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள் என்றார். படிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட திருமறை பகுதி படித்து முடிந்தாயிற்று. கடவுள் கிறிஸ்துவுக்கே மாற்றி உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இறை செய்தி நம்மோடு கூட ஊத்துக்கோட்டை குருசேகரத்தின் ஆயர் அருள்பணி கிளாரிஸ் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரினாலே உங்கள் யாவரையும் மீண்டுமாக கூட நாங்கள் குருசேகரத்தின் சார்பிலே வாழ்த்துகின்றோம். இந்த நாளிலும் மே மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே நாம் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கவும், நம்முடைய இந்த சூழ்நிலைகளெல்லாம் மறைந்து ஆண்டவரோடு அந்த ஐக்கியத்திலும் உடன்பாட்டிலும் பங்கு பெற்று அவர் தரக்கூடிய விடுதலையை முழுமையாய் சுதந்திரிக்கவும் இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகின்றோம். ஆண்டவருடைய வாக்கு நம் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. துவக்கமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மனையும் மீட்பெருமான கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இந்த வழிபாட்டில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடியதான ஒவ்வொரு இருதயத்தின் சிந்தனைகளும் உடைய சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆமீன். அன்புக்குரியவரே, இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபை வழியாக நமக்கு தரப்பட்டிருக்கிறதான தலைப்பு கம்யூனியன் வித் த ரிசன் கிரைஸ்ட் இன் டெய்லி லைஃப்.
உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு நம் அன்றாட வாழ்வில் ஒன்றிப்பு என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், இதுதான் நம்முடைய அடிப்படை நம்பிக்கை. இந்த விசுவாசத்தில் தான் கிறிஸ்தவம் தழைத்திருக்கிறது. இந்த ஒரு உண்மையில்தான் கிறிஸ்தவம் பிற சமயங்களில் பிரிந்து வேறுபடுத்தி காட்டப்படுகிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் உறுதியாக நம்புகிறோம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு உங்களுடைய என்னுடைய அன்றாட வாழ்வில் ஒன்றிப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை சிந்திக்கதான் இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்கு ஆதாரமாக இன்றைய திருமறை பகுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான பழைய ஏற்பாட்டு பகுதி, நிருப பகுதி, நற்செய்தி பகுதி ஆகிய 3 பகுதிகளிலிருந்து ஒரு சிறு அழுத்தங்களை மாத்திரம் 3 குறிப்புகளாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, ரெகக்னைஸ் காட்ஸ் பிரசன்ஸ், ஆண்டவருடைய இருத்தலை உணர்ந்து கொள்ளுவது, அறிந்து கொள்ளுவது. இதற்கு ஆதாரமாக விடுதலை பயணம், அதாவது யாத்திராகமம் 40ஆம் பிரிவு வசனங்கள் 34 துவங்கி 38 முடிய இருக்கிற பகுதிகளிலே நாம் வாசிப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுகிறோம். இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறதான செய்தி என்னவெனில், ஒரு கூடாரத்தில் ஆண்டவர் தங்கியிருப்பதாகவும் அதை மக்கள் யாவரும் விசுவாசித்தனர். மோசேயின் வழியாக, மோசேயினுடைய ஆற்றலோடு அவருடைய அறிவுறுத்தலோடு கட்டப்பட்ட அந்த கூடாரத்தில் ஆண்டவர் தங்கியிருந்தார். அவருடைய பிரசன்னம் நிறைவாய் காணப்பட்டது. அந்த கூடாரத்தின் மேல் ஆண்டவருடைய மகிமையானது மேகத்தை போல சூழ்ந்திருந்தது. அவருடைய மகிமை அங்கே சூழ்ந்திருக்கும் பொழுது மக்கள் யாவரும் அந்த இடங்களில் உலாவி வருவார்கள். அவருடைய மகிமை அந்த கூடாரத்தின் மேலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, விலகும் பொழுது அல்லது தூக்கப்படும் பொழுது யாவரும் பயணத்திற்கு புறப்படுவார்கள். இந்த செய்தியை, இந்த அறிவிப்பை, இந்த வெளிப்பாட்டை இஸ்ரேல் மக்கள் யாவருமே உணர்ந்திருந்தார்கள், அறிந்திருந்தார்கள். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது மிக தெளிவாய் ஒரு காரியத்தை நம்மால் சொல்ல முடியும். உறுதியாக இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய இருத்தலை முன்னிட்டு தான் தங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவர்கள் நகர்த்தி இருக்கிறார்கள். ஆண்டவரே அவர்களுக்கு மையமாக இருந்திருக்கிறார். மிக தெளிவாக கூற வேண்டுமானால், மோசேயினுடைய வழிநடத்தல் முற்றிலுமாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை பொறுத்ததாக அமைந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டு பகுதியிலிருந்து புதிய ஏற்பாட்டு பகுதி வரைக்கும் நாம் எல்லா திருமறை பகுதிகளையும் பார்க்கும் பொழுது கடவுளுடைய சித்தமும் ஆண்டவருடைய வழிநடத்துதலும் இல்லாமல் எந்த ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினரோ குடிகளோ எந்த ஒரு தனிப்பட்ட விதத்திலும் தங்களுடைய காரியங்களில் இணையவில்லை. அப்படி இணைந்தவர்களை ஆண்டவர் தன்னுடைய பணிகளுக்கு பயன்படுத்தவில்லை. யாரை அவர் மீட்க சித்தம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் தன்னுடைய இருப்பு நிலையை அவர் மிக தெளிவாய் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதிலும் குறிப்பாக ஷக்கீனா, the glory of God, கடவுளுடைய மகிமை என்கின்ற அந்த சொல்லானது மிக அழுத்தம் பெற்ற ஒன்றாக இருக்கிறது. கடவுளுடைய மகிமையை அவர்கள் கண்டார்கள். ஆண்டவருடைய மகிமையை காணுவதற்குரிய பேற்றினை அவர்கள் பெற்றிருந்தார்கள். அந்த மகிமையானது மேகத்தை போல பகலிலும் நெருப்பை போல இரவிலும் அந்த கூடாரத்தின் மேலாக நிழலாடியது என்பதை உணர்ந்து கொண்டார்கள். ஆண்டவருடைய பிரசனம் தங்களோடு இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பி அந்த மக்கள் ஒவ்வொரு பயணத்திலும் ஆண்டவரை முன்வைத்தார்கள். ஒரு சில முறுமுறுத்தல், ஒரு சில வேறுபாடு, முரண்பட்ட கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே நிலவினாலும் பொதுவான ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆண்டவர் எங்களை வழி நடத்துகிறார். வழி நடத்துகிறவர்கள் ஒருவேளை தவறினாலும் வழி நடத்துகிறவர் கடவுள். அவர் நிச்சயமாய் வழி நடத்துகிறவர்களை நல்ல ஆலோசனை கொடுத்து அவர்களை அழைத்து செல்வார் என்கின்ற நம்பிக்கையில் அவர்கள் ஊன்றப்பட்டவர்களாக இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பொதுவாகவே இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய வழி நடத்துதலே மிக தெளிவாய் இணைந்திருந்த ஒரு மக்களாக இருந்தார்கள். கடவுளுடைய சித்தத்திற்கு மாறாக எந்த ஒரு காரியத்திலும் அவர்கள் உடன்பட்டதோ செயல்பட்டதோ இருக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாய் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டவருடைய கடினத்தின் மத்தியில பயணிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஒரு சித்தம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு அணுவையும் அவர்கள் அசைப்பதற்கு இயலாத நிலையில் அந்த மக்கள் இருந்திருக்கிறதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கடவுளுடைய தூய பிரசன்னம்
நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும் பொழுது அதற்கு நாம் இணங்குவோமானால் நிச்சயமாக ஒரு பெரிய நன்மையை பெற்றுக்கொள்வோம் என்பதற்கு இஸ்ரேல் ஜனங்களுடைய இந்த விடுதலை பயணம் நிகழ்வு நமக்கு ஒரு அடித்தளமாக இருந்திருக்கிறது. ஆண்டவர் கூட தன்னுடைய பாடுகள் மரணத்தின் போது இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். ஆயினும் இது என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று தன்னை அவருடைய கடவுளுடைய தூய சித்தத்திற்கு அர்ப்பணிக்கின்றார். எனக்கான தேவையும் எனக்கான சூழ்நிலையும் எனக்கான போராட்டமும் எப்படியாக இருந்தாலும் அதில் நான் வாழ்வதும் வீழ்வதும் கடவுளுடைய தூய திட்டம். அந்த திட்டத்திற்கு என்னை முழுமையாக நான் ஒப்புவிக்கின்றேன். ஏனெனில் அவர் என்னை வழி நடத்துகிறார், அவர் என்னில் வாழ்கின்றார், அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கிறது. எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலே நான் தள்ளப்பட்டாலும் அவர் என்னை விடுவிப்பார் என்கின்ற உறுதியான நிலைப்பாடு தான் கடவுளுடைய அந்த வெளிப்பாடு நம்மோடு இருப்பதற்கான ஒரு பெரிய அடையாளம். நம்முடைய ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இறைவேண்டலிலும் பார்க்கும் பொழுது, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படுவது போல பூமியிலும் உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதாக என்று நாம் பார்க்கிறோம். இந்த பரலோகம் பூமி என்கின்ற இந்த ஆகு பெயர்கள் எதை குறிப்பதாக இருக்கிறது? பரலோகம் என்பது இறை ஆட்சியையும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடைபெறக்கூடிய ஒரு நல்ல இடமாகவும், அதிலே ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், தூதர்கள், ஆண்டவரை போற்றுபவர்கள், இங்கே கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்கள் வாழ்வதாகவும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அங்கே ஆண்டவருடைய சித்தம் மிக தெளிவாய் நடத்தப்படுகிறது. அதே போல பூமியிலும் அது நடத்தப்பட வேண்டுமானால் அவருடைய இயல்பின்படி, அவருடைய சித்தத்தின்படி அவருடைய வாழ்வை ஏற்று வந்திருக்கிறதன நீங்களும் நானும் மனிதர்கள் நாம் ஆண்டவருடைய அந்த திரு உலத்தை அறிந்தவர்களாக செயல்பட ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் பரலோகத்தில் நடைபெறக்கூடிய ஆண்டவருடைய சித்தம் பூமியிலும் நடைபெறுவதற்கு நம்மை அவருடைய வழிநடத்துதலுக்கு ஒப்புவிக்க அழைக்கப்படுகின்றோம். யோவான் 1:14 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, வாக்கு மனிதனானார் என்று யோவான் நற்செய்தியாளர் மிக அழுத்தமாய் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறார். வாக்கு மனிதனானார், அந்த வாக்கு நம்மிடையே குடிக்கொண்டார், மக்களாகிய நம்மோடு வாழ்வதற்காக அவர் அவதரித்தார், அவருடைய மாட்சியை நாங்கள் கண்டோம் என்று திருத்தூதர்களாக சீடர்களாக அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம், பார்த்தோம். அவருடைய மகிமை காண இயலாதது அல்ல, கண்ணுக்கு மறைவானது அல்ல. ஆனால் முழுமையாய் அவரை யார் யாரெல்லாம் நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ எல்லாருக்கும் ஆண்டவருடைய மகிமையானது காட்டப்படுகிறது, ஆண்டவருடைய திருவுளமானது சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய அந்த வழி நடத்துதலை, இருப்பு நிலையை, பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ளவராக இருக்க அழைக்கப்படுகிறோம். இதுதான் ஒரு கிறிஸ்தவ அழைப்பு. எனவே நீங்களும் நானும் முழுமையாக ஆண்டவருடைய செயல்பாட்டுக்கும் சித்தத்திற்கும் நம்மை தத்தம் செய்யும் பொழுது நிச்சயமாக அவருடைய பிரசன்னத்தை உங்களாலும் என்னாலும் உணர்ந்து கொள்ள முடியும். முழுமையாக நம்மை அவரிடம் ஒப்புவிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நம்மை மீட்டு ஒரு நேரிய பாதையில் வழி நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக, strengthen your faith, நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்த செய்ய வேண்டும். நம்முடைய விசுவாசம் எதை கொண்டு அளக்கப்படுகிறது? என்னுடைய விசுவாசம் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த நம்பிக்கையில் நம்முடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்பட்டாலும் ஒவ்வொரு நாளும் அதை நாம் மெருகேற்றிக் கொள்ளவும் அதை உறுதி செய்து கொள்ளவும் அழைக்கப்படுகின்றோம். நான் துவக்கத்தில் பெற்ற விசுவாசம் எனக்கு எந்த விதத்திலும் போதுமானது அல்ல. என்னுடைய அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நாளும் அதில் நான் உடன்பட வேண்டும், அதில் அதிகரிக்க செய்ய வேண்டும், என்னுடைய பங்கு அதில் மிக அதிகமாக இருக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக இன்றைக்கு படிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். எம்மாவு என்கின்ற ஊருக்கு 2 சீடர்கள் புறப்பட்டு செல்லுகிறார்கள். அவர்கள் இருவரும் கடந்து செல்லும் பொழுது ஆண்டவர் அவரோடு பயணிக்கின்றார். ஆனால் வருகிறவர் ஆண்டவர் என்பதை அறியாத வண்ணம் அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தன. இது எப்படியாக நிகழ்ந்தது? ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழலிலே ஆண்டவரோடு பயணித்து இருவர் நிற்கிறார்களானால் அவர்களுடைய விசுவாசத்தில் என்ன ஒரு தளர்வு ஏற்பட்டது என்பதை நாம் உணர அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமில்லாமல் அவர்கள் செல்லும் வழியிலும் ஆண்டவரை குறித்து தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு வழிபோக்கரை போல காணப்பட்ட இயேசு அவர்களிடம் கேள்வி எழுப்பும் பொழுது, நீர் புதியதாக எருசலேமுக்குள் வந்தவரோ, உமக்கு இங்கே நடந்த ஒன்றும் தெரியாதோ என்று ஒரு கேள்வி எழுப்பி, நாங்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுக்க போகும் இரட்சகர் என நம்பி இருந்தவரை
அவர்கள் கொன்று போட்டார்கள். தலைமை குருவும் அதிகாரத்தில் இருப்போரும் கொன்று போட்டார்கள் என்று மிகுந்த ஒரு வேதனையோடு ஒரு சோகமான முகத்தோடு தெரிவிக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய நம்பிக்கை அங்கே வீண் போனதாக அவர்கள் தெரியப்படுத்துகிறார்கள். அப்படியானால் சீடர்களாக இத்தனை நாட்கள் இருந்த அவர்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நாம் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். அவர்கள் ஒரு நம்பிக்கையிலே அசையாத ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தவர்கள். ஆண்டவர் நிச்சயமாக இந்த மக்கள் இனத்தை மீட்டெடுப்பார் என்கின்ற நம்பிக்கை ஆண்டவருடைய மரணத்தின் போது துவண்டு போன ஒன்றாக, காணாமல் போன ஒன்றாக அவர்கள் அறிக்கை செய்கிறார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களை கண்டிக்கின்றார். மோசே முதற்கொண்டு இறைவாக்கினர் வரை சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வாக்கை நீங்கள் நம்பாமல் போனது ஏன் என்று சொல்லி முழு ஆண்டவருடைய அறிக்கையும் குறித்து, மெசியாவை குறித்ததான வெளிப்பாட்டை குறித்து அவர்களுக்கு போதிக்கிறார். என்னென்ன பகுதிகளை அவர்களுக்கு சொல்லுகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் நிச்சயமாக ஆதாம் ஏவாள் முதற்கொண்டு அவர் சொல்லியிருக்க முடியும். உன்னுடைய வித்துக்கும் அவளின் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன், அவளுடைய வித்து உன்னுடைய தலையை நசுக்கும் என்று ஆண்டவர் குறித்த அந்த மெசியாவின் வருகை, அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய அந்த அண்மை முதற்கொண்டு செகரியாவில் ஆண்டவருடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் அவர்களுக்கு படம் பிடித்து காண்பித்திருப்பார். இதன் அடிப்படையில் அவர்கள் தீமூட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். உடனே அவர்கள் அவரை வருந்தி அழைக்கிறார்கள். ஆனால் அப்பொழுது கூட அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. தங்களுடைய விசுவாச மென்மையை அவர்கள் காண்பிக்கின்றார்கள். ஆண்டவரை அறிந்து கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்ட சீடர்களாக இங்கே நாம் அவர்களை பார்க்கின்றோம். ஆண்டவர் இங்கே மிக தெளிவாய் சொல்லுகிறார், ஆண்டவரை குறித்ததான வரலாற்று நிகழ்வு உங்களுக்கு முக்கியம் அல்ல. ஆண்டவரை குறித்ததான எந்தெந்த சூழ்நிலையில் என்னென்ன காரியங்கள் நடைபெற்றது என்கின்ற ஒரு செய்தி நமக்கு முக்கியம் அல்ல. நீ முழுமையாய் ஆண்டவரை அறிந்திருக்க வேண்டும். அந்த அறிதல் உன்னுடைய விசுவாசத்தை நீ காத்துக்கொள்வதனால் உனக்கு வழங்கப்படும் என்று அவர் இங்கே தெளிவுபடுத்துகிறவராக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 2 வகைகளில் நம்முடைய விசுவாசத்தை நாம் பார்க்க முடியும், சோதனை செய்ய முடியும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, அந்தந்த நேரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு நான் என்னை வெளிப்படுத்திக் கொள்கிறேனா, அல்லது ஆண்டவர் மீது நான் அசையாத நம்பிக்கை கொண்டிருப்பதனால் அதை நான் மேற்கொள்ளுகிறேனா என்பதை ஆராய்ந்து பார்த்தால் எந்த அளவுக்கு நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். எனவே விசுவாசத்தில் தளராத நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி ஒருவேளை விசுவாசத்தில் தளர்ச்சி பெறும் பொழுது ஆண்டவர் எம்மாபு சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களுடைய விசுவாசத்தை மெருகேற்றினது போல நமக்குள்ளும் அவர் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறவராக, நெருப்பு மூட்டுகிறவராக இருக்கிறார். எந்த விதத்திலும் நாம் தளர்ந்து போகவோ சோர்ந்து போகவோ தேவையில்லை. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் நமக்கு நெருக்கமான ஒரு காலங்களை நமக்கு படம் பிடித்து காட்டினாலும் நிச்சயமாக இதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல தீர்வையும் ஆண்டவர் நமக்கு நம் கூடவே பயணித்து நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஆனால் அதற்கு திருமறையில் சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய கருத்துக்கள் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் அனுதின வாழ்க்கையில் ஆண்டவரை வெளிப்படுத்துகிற முறைமையும் உதவ வேண்டும் என்பது நமக்கு மிக அழுத்தமான ஒரு செய்தி. 3ஆவதாக, இலக்கை நோக்கி ஓடு, ரீச் தி கோல். இலக்கு என்பது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நிருப பகுதியை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி தொடர்ந்து ஓடுகிறேன். கிறிஸ்து இயேசுவின் மூலம் கடவுள் எனக்கு மேலிருந்து விடுக்கும் அழைப்பே அப்பரிசு. கடந்ததை மறந்துவிட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டு பரிசு பெற வேண்டிய இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். தூய பவுல் அடிகளார் தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லக்கூடிய ஒன்று. கடந்தது என்னும் பொழுது அவர் படித்தது, பெருமை சேர்த்தது, அவருக்கு நன்மையாக இருந்தது எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவருக்காக தனக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை பார்த்து ஓடக்கூடிய ஒரு ஓட்டத்தை அவர் தன்னுடைய இலக்காக நிர்ணயிக்கின்றார். அதுவும் மிக தெளிவாக சொல்லுகிறார், கிறிஸ்துவின் வழியாக கடவுள் தரும் அழைப்பு அந்த பரிசு.
அதுதான் என்னுடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். ஆண்டவர் கடவுள் எனக்கு தரும் அழைப்பு, கடவுளுடைய அழைப்பை நான் எவ்விதம் புரிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவருடைய அழைப்பு என்பது என்னை பெயர் சொல்லி அழைப்பதோ, என்னை ஊழியத்துக்கு தேர்ந்தெடுப்பதோ, என்னை கிறிஸ்துவராக இந்த உலகத்துல வாழ செய்வதோ, அல்லது எனக்கு ஒரு பரம அழைப்பு கொடுத்து என்னை இந்த உலகத்திலிருந்து பிரித்து தன்னோடு வைத்துக் கொள்வதோ, எதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம்? ஆண்டவருடைய அழைப்பை நாம் எங்கனம் புரிந்து கொள்ளுகிறோம்? இங்கே பவுல் அதை மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். நான் முழுமையானவனோ, நான் தெளிவானவனோ அல்ல. நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ, நிறைவு எய்துவிட்டேன் என்றோ நான் சொல்வதற்கில்லை. ஐ எம் நாட் பர்ஃபெக்ட். அது ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். முழுமையானவனோ, நிறைவு அடைந்து விட்டவனோ அல்ல. மாறாக என்னுடைய விசுவாசத்துல நான் தொடர்ந்து ஓடவும், இலக்கை அடையவும் நான் முயற்சி செய்கிறேன். பொதுவாகவே பவுல் அடிகளார் தம்முடைய வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது அநேக இடங்களிலே வாழ்வை ஒரு ஓட்டு பந்தயத்திற்கு, ஒரு பந்தயத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்திலும் சரி, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலும் சரி, அதே போல எபிரேயர் 12வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கும் பொழுது வாழ்வு என்பது பந்தயத்திற்கு ஒப்பான ஒன்று. அந்த பந்தயத்திலே நீங்கள் கட்டுப்பாடுகளோடு, அநேக நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதீத முயற்சி செய்து வெற்றி அடையவே மாத்திரமே நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். மாறாக அதில் உல்லாசமாக ஓடுவதையோ அல்லது மிகுந்த ஒரு ஆசீர்வாதங்களுக்கு உட்பட்டு உங்களை மெருகேற்றி வளமையான ஒரு வாழ்வுக்கு உட்படுத்துவதையோ அங்கே ஓட்டப்பந்தயமாக குறிப்பிடப்படவில்லை. அதுக்கு முன்னாக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் உங்களுடைய பந்தயத்திலே நீங்கள் பரிசு பெறுவதற்கு உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும். அதுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய 10, 11 ஆகிய வசனங்களில் என்ன பார்க்கும் பொழுது, கிறிஸ்து இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டதை உணர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலிலும், அவருடைய சாவிலும், அவருடைய துன்பத்திலும் பங்கு பெறுதல் தான் என்னுடைய அழைப்பு என்பதை பவுல் அடிகளார் பதிவு செய்கிறார். அப்படியானால் இந்த இலக்கு என்பது நான் ஒரு ராஜ்ய பாரத்திலே பங்கு பெறுவதையோ, ஆண்டவருடைய வலது பாரிசத்திலோ இடது பாரிசத்திலோ இடம்பெறுவதையோ அல்ல. மாறாக அவருடைய உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெற விரும்புகிறேன். ஆனால் அவருடைய சாவிலும் துன்பத்திலும் நான் பங்கு பெற அழைக்கப்படுகிறேன். இதுதான் என்னுடைய இலக்கு. என்னுடைய இலக்கு என்பது ஒவ்வொரு நாளும் வளரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. என்னுடைய கிறிஸ்தவ அழைப்பாக அது இருக்கிறது. கிறிஸ்து என்னில் கொண்டிருக்கிறதான ஒரு உணர்ச்சியாக அது வெளிப்பட வேண்டும். அந்த உணர்விலே எல்லாரையும் தள்ளிவிட்டு நான் முந்தி செல்வது மாத்திரமல்ல, எல்லாரையும் சேர்த்து நான் கூட்டி செல்வதே என்னுடைய அழைப்பாக இருக்கிறது. ஆண்டவர் தரக்கூடிய மெல்லிய சத்தத்தை உணர்வதற்கான ஒரு நல்ல உணர்வை நான் பெற்றிருக்க வேண்டும். மத்தேயு 5வது அதிகாரத்திலும் கூட நாம் பார்க்க முடியும். உன்னுடைய காணிக்கையை நீ செலுத்துவதற்கு முன்பதாக உன்னுடைய சகோதரனுக்கு உனக்கும் ஏதாவது ஒரு முறையீடு இருந்தால் முதல்ல போய் அவன் கூட ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து. இதுதான் ஒரு நல்ல இலக்காக இருக்கிறது. காணிக்கையை செலுத்துவது என்னுடைய இலக்கு அல்ல. மாறாக ஆண்டவர் கொடுக்கக்கூடியதான அன்பின் உறவையும் சேர்த்து என்னோடு பயணிக்க செய்வதுதான் நமக்கான இலக்கு. எனவே தயவாய் நம்முடைய இந்த விசுவாசத்தில் உறுதி செய்வதற்காகவும், ஆண்டவருடைய இந்த உயிர்த்த கிறிஸ்துவின் வெற்றியில் பங்கெடுப்பதற்காகவும் தொடர்ந்து இலக்கை நோக்கி ஓடவும், அவருடைய மகிமையை உணர்ந்து கொள்ளவும், நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் வழியாக நம்மையும் நம்முடைய வாழ்வையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இறை செய்தியை கேட்ட நாம் தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே எங்களை நீர் இணைக்க சித்தம் கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி. இந்த வழிபாட்டை நாங்கள் ஏறெடுக்கும்படியாக, உம்மை துதித்து பாடும்படியாக, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்கும்படியாக, அதை தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறத இந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்தது போல உம்முடைய இருப்பு நிலையை நாங்கள் உணர்ந்தவர்களாக, எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை மேம்படுத்தி வழிநடத்துகின்ற மக்களாகவும், ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட சேர்ந்து எங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மகா பெரிய வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, தொடர்ந்து உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தட்டும்.
எங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும், எங்களை பராமரித்துக் கொள்ளட்டும். ஆண்டவரே, இந்த 3வது கட்டத்திற்குள்ளாக, 3வது லாக்டவுனுக்குள்ளாக நாங்கள் செல்லுகின்றோம். இன்னும் 2 வாரங்களுக்கு எங்களுடைய அரசாங்கத்தின் மூலமாக நாங்கள் எந்தவித சமூக செயல்பாட்டில் ஈடுபடக்கூடாது என்று எங்களுக்கு கட்டுப்பாடு விதித்திருக்கிறது. ஆண்டவரே, இந்த கட்டுப்பாடுகள் சீக்கிரமாக தளர்த்தப்படவும், எங்களுடைய ஆலயங்கள் சீக்கிரமாக திறக்கப்படவும், ஆண்டவரே, நாங்கள் ஒருவர் பார்த்து ஐக்கியத்தில் அன்பிலே நாங்கள் நாள்தோறும் வளர்க்கப்படவும் எங்களுக்கு நீர் வழிவகை செய்ய வேண்டுமானால் ஜெபிக்கின்றோம். இந்த கொடிய வைரஸிலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலை தாரும். ஆண்டவரே, நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகின்ற இந்த நிலைப்பாட்டை நீர் முற்றிலுமாக மாற்றிட வேண்டுமா நாங்கள் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை தந்து எங்களுடைய நாட்டிலே மேலும் அது பரவாத வண்ணம் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல உடல் ஊக்கத்தையும் பலத்தையும் நீ தந்து நடத்த வேண்டுமா நாங்கள் வேண்டுகின்றோம். ஆனால் இந்த உபத்திரவங்கள் எல்லாம் சீக்கிரமாக நீங்கி போன நீர் எங்களுக்கு கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். இந்த காலங்களிலே தங்களுடைய வீடுகளிலிருந்து ஜெபிக்கின்ற அருமையான பிள்ளைகளை கண்ணோக்கி பார். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதி, அவருடைய தேவைகளை சத்தியம். ஒருவேளை இந்த சூழ்நிலையிலே அநேக பண கஷ்டங்களோடு இருக்கின்ற அருமையான பிள்ளைகளை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கின்றோம். அவருடைய எல்லா நிலைகளிலும் அவருடைய கஷ்டங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தர வேண்டுமா நான் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அவருடைய எல்லா தேவைகளை சந்திக்க வேண்டுமா நான் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, சீக்கிரமாக இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறி நாங்கள் எங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இருந்தும் எங்களை வழிநடத்திக் கொள்ளும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், அரவணைத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இறை மனிதன் இயேசு கிறிஸ்து மூலமாக விடுதலை செய்கின்றோம் எங்கள் அன்பு இருந்த கடவுளே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபாரம் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் வழிநடத்தலும் சந்தோஷம், சமாதானம், ஆறுதலும் பாதுகாப்பு நம்மோடு நம்மை வழிநடத்தி பாதுகாப்பதாக.